இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரோஸ் தோட்டத்தை பார்க்க வந்திருக்கோம். நம்ம கடைக்கு ரெகுலராக வர கஸ்டமர் இது ரோஸ் தோட்டம் தான். இதுதான் இப்போ வந்தாச்சு நம்ம தோட்டத்துக்கு. இதுதான் ஒரு தோட்டம். பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே நம்ம தான் இதுக்கு மருந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பூ சைஸும் சரி, பூ கலரு, ஷைனிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். செடி மொத்த சிகிர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக வந்து இதுக்கு வந்து நம்ம 45 ஃபெர்டிலைசர் கொடுத்துருந்தோம். அதாவது 45க்கு 45 ப்ளஸ் ட்ரேஸ் எலமெண்ட்டு, மைக்ரோ நியூட்ரியன்ட் எல்லாமே மிக்சிங்கில் வரும். அருமையான உரம் அது, சூப்பராக வேலை செய்யும். பாருங்கள், அந்த உரத்திலோட என்ன ஸ்பெஷாலிட்டினா சிகரும் வரும், சைஸும் வரும். கிளாரிட்டி வந்து அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கும் அந்த உரத்தில். அந்த உரம் பார்த்திங்கன்னா ஏக்கராக்கு வந்து 5 கிலோ தான் ரெக்கமெண்டேஷனு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். நம்ம எந்த அளவுக்கு அந்த உரத்தை அதிகமாக கொடுத்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ரெக்கமெண்டேஷன் 5 கிலோ தான். அது அதிகமாக கொடுக்கறதுனால எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு நல்லா வேலை செய்யும். அந்த அளவுக்கு குவாலிட்டியும் இருக்கும், சைஸும் இருக்கும், சிகரும் இருக்கும். இது விடுறதுக்கு முன்னாடி நாம் பூமி டாக்டர் கொடுத்துருந்தோம். பூமி டாக்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு சிகரே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 45 கொடுத்தோம். பூ குவாலிட்டி சைஸும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாரத்துக்கு கம்பல்சரி த்ரிப்ஸுக்கு வந்து மருந்து அடிச்சுக்கணும். மிஸ் ஆகக்கூடாது. 7 நாளைக்கு ஒரு டைம் அடித்தா தான் நல்லா கண்ட்ரோல் வரும். நம்ம டைமை எவ்வளோ நம்ம அதிகப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு வந்து பேனோட தாக்கமும் அதிகமாகிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு ஒரு வாரம் ஒரு மருந்து மிஸ் ஆகாமல் கரெக்டாக அடிச்சுட்டே நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தோம்னா பூ குவாலிட்டி, சைஸு, கலரு எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் செடி வந்துகிட்டே இருக்கும், க்ரோத் ஆகிட்டே இருக்கும். அது இல்லாமல் இப்போ காற்று காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த காற்று காலத்தில் வந்து முடிஞ்ச வரைக்கும் டைமிங் வந்து கரெக்டாக இருக்கணும். வாரத்துக்கு சண்டே ஒரு டைம் ஞாயிற்றுக்கிழமை அடிக்கிறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மிஸ் ஆகாமல் அடிச்சுட்டே இருக்கணும் மருந்து. சேம் அதே மாதிரி உரமும் விடணும். காற்று காலத்தில் வந்து அதிகமாக வந்து இந்த பேனுங்கோ, செம்பேனு இந்த மாதிரிலாம் அதிகமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம எந்த அளவுக்கு மருந்து அடித்தாலும் கண்ட்ரோல் வராது. அதனால் என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு வந்து மிஸ் ஆகாமல் 7 நாளைக்கு ஒரு டைம் அடிச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் தோட்டத்தில் இந்த மாதிரி களை இல்லாமல் வச்சுக்கோங்க. களை இல்லாமல் இருந்தாலே போதும், முக்கால்வாசி பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. புழு வராது, பேன் வராது. இதாக பார்த்தீங்கன்னா பூமி டாக்டர் இது வரைக்கும் அவர் வந்து எப்படி இருந்தாலும் கம்பல்சரி பூமி டாக்டர் வந்து மாதத்துக்கு 2 டைம் விட்டுருவார்.